காதலை உங்க வீட்டுக்கு தெரிய வருது, அந்த பொண்ணே வந்து காதலிக்கிறேன்னு சொல்லுது, அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, வாக்குமூலத்தில் வந்து சகோதரிக்கு காதல் தொல்லை கொடுத்தார், அதனால தான் அதெல்லாம் பிராடுங்க, ஊடகங்களை மறைக்கிறது. ரகசிய விசாரணை நடைபெற்று எப்படி பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியும்? அட்டர் பிராடுகள் நான் சொல்றேன். வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான், வண்டியில் கூட்டிகிட்டு போனவன் வந்து ஒரே ஒரு ஆள் எப்படி வெட்ட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு பின்னால் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணும். இதுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் இருக்கிறது மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏன்னா கூலிப்படை மாதிரி கூட நியமிச்சிருக்கலாம். ஏன்னு கேட்குறீங்களா? திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்தமே 1000 கிராமம் தான் இருக்கும். ஆனால் இங்கே 1306 கொடுங்குற்றவாளிகள், 1896 சரித்திர பதிவேடு குற்றவாளி. இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு தூரம் அந்த மாவட்டம் வந்து நிர்மூலமாகி கிடக்கிறதுனா மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ்வாங்க நான் கேட்குறேன். இந்த ஆட்சியாளர்களை திட்ட வேண்டும் என்பதற்காக திட்டல, நிர்வாக குழப்படி இந்த இவ்வளவு சிக்கல்களாக இருக்கிறது. அரசுக்கு தொடர்ந்து நாம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அரசு காதுல கேட்குதா இல்லையா? நம்மளாம் என்ன இழித்தவாயிர்களா? என்ன ஆட்சி முறைன்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அதிமுக ஆட்சியிலேயே நடந்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்திருக்குன்னு சொன்னா அப்ப 2 ஆட்சியுமே இந்த மண்ணில இருந்து தூக்கி எறிகிறத தவிர வேற வழி இல்லை. இந்த 2 ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டில் முழுக்க தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சி முறையாக இருக்கிறது. இல்ல, ஆட்சிகள் மாறினாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றது தானே இங்க கேள்வியா இருக்கு. முழுக்க RSS மயமாகி போய் கிடக்கு. அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கிற போது தன்னை அடையாளப்படுத்தாமல் கூட உண்மையை வந்து வெளியில சொல்லணும்ல. ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? சொல்ல விடாம யார் தடுக்கிறது? நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த காவல்துறை குடும்பம் என்பதால் காவல்துறை அந்த குடும்பத்தை பாதுகாத்து முறையான வழக்கு போடாமல், முறையான விசாரணை நடத்தாமல் ஊத்தி மூடுவதற்கான வேலையை அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்கள் செய்வார்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் மற்றும் கிரைம் குறித்த சில விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்றைக்கி ரொம்ப ஒரு சென்சேஷனலான ஒரு நியூஸ், ஒரு ஆணவ கொலை தொடர்பாக திருநெல்வேலியில் கவின் அப்படிங்கிற ஒரு IT இன்ஜினியர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் கொலை செய்தாரோ அவர் சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு இளைஞர், அவரும் சரணடைஞ்சிருக்கிறாரு. தற்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அவருடைய தாய் தந்தையும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காங்க, அவங்க காவல் அதிகாரியும் கூட. இந்த பக்கம் மகனை இழந்த பெற்றோர்கள், உறவினர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க உடலை வாங்காமல். ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்கள், தற்போதைய ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு, இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது? திராவிட மாடல் என்கிற திருட்டு மாடல் ஆட்சி தம்பி கவினை காவு வாங்கி இருக்கிறது நெல்லை மாநகரம். வயது 25. சென்னையில் தரமணியில் ஒரு ID நிறுவனத்தில் பணி செய்த தம்பி. 32,000 ரூபாய் சம்பளம் வாங்கிய தம்பி படிக்கிற காலத்திலிருந்து நெல்லையில் அவன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான். இருவரும் பரஸ்பரமாக காதலிக்கிறார்கள், இருவருமே சம்பாதிக்கிறார்கள். அந்த தங்கை இல்லை, இதில் பரஸ்பர காதல் அப்படிங்கிறது உண்மைதானா? இல்லை இந்த பையன் மட்டும் காதல்? இல்லை, 100% அது உண்மை. KTC நகர் நட்பாக பழகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இவங்க வந்து நான் வெளிப்படையாக பேசக்கூடியவன், எதையும் மூடி மறைச்சனா காதலித்தார்கள். இவங்க வந்து அது என்னன்னா, சில அயோக்கியவாதிகள் என்ன பண்ணுறான்னா, ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் ஒரு உயர்ஜாதி பொண்ணை காதலிச்சான்னா பழகினார்கள்னு போடுறது. நம்ம பார்த்தோம்ல, உடுமலை சங்கர் விஷயத்தில் இதே தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் நடைபெற்ற சம்பவத்துக்கு கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இதே மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ இது என்னன்னா, இந்த உயர்ஜாதியை சார்ந்த சில சமூக விரோதிகள் இந்த மாதிரி செய்தியை கிளப்பி விடுறது, இந்த ஊடகங்களும் கிளப்புது. ஏன்னா அந்த ஊடகத்துக்குள்ளேயும் சமூக விரோதிகள் இருக்கிறாங்க. காதலித்தார்கள், ஊர் சுற்றினார்கள், இப்போ என்ன தப்பு இருக்குது?
காதலிச்சான் தான். ஒருவர் புரிந்து கொண்டு காதலித்தார்கள். தினந்தோறும் அந்த மருத்துவமனை கேடிசி நகருக்கும் பக்கத்தில் இருக்கிற வேத சித்தா மருத்துவமனையில் பணியாற்றுகிற அந்த தங்கை தினந்தோறும் உடம்பு சரியில்லைன்னா அந்த மருத்துவமனைக்கு போகிறான். அந்த காதலியை சந்திக்கிறான். அந்த காதலை அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணே வந்து காதலிக்கிறேன்னு சொல்லுது. அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. வாக்குமூலத்தில் வந்து சகோதரிக்கு காதல் தொல்லை கொடுத்தார், அதனால தான் இதெல்லாம் பிராடுங்க, ஊடகங்களே மறைக்கிறது. அந்த சுர்ஜித் கொடுத்த வாக்குமூலத்தில் அப்படி சொன்னார்னு அவன் சொல்லுவான். இவன் என்ன சொன்னான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? ரகசிய விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. எப்படி பத்திரிகைக்காரங்களுக்கு தெரியும்? போய் ஊடுருவி அவனோட இதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை பிடிங்கி எடுத்தாங்களா? அட்டர் பிராடுகள்னு நான் சொல்கிறேன். விசாரணை, பூர்வாங்க விசாரணை போய் கொண்டு இருக்கிறது. நான் இப்போ நெல்லை மாவட்டத்துக்கு அங்கே இருக்கிற ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுகிற போது அவர் சில உண்மைகளை சொல்லி வருவார். 2 பேருமே காதலிச்சிருக்கிறாங்க. செல்வி தமிழ்ச்செல்விக்கும் சந்திரசேகருக்கும் பிறந்த மகன் தம்பி கவி. அம்மா வந்து அங்கே இருக்கிற நடுநிலை ஊராட்சி நடுநிலைப்பள்ளியில், மாநகர நடுநிலைப்பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறாங்க. அப்பா வந்து ஒரு விவசாயி, கிராமத்து விவசாயி. அது வளர்ந்து வருகிற பகுதி திருநெல்வேலியினுடைய எல்லை பகுதி தான், நகரத்தினுடைய எல்லை பகுதி. இந்த எல்லை பகுதியில் அவங்க வந்து குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மகனை வந்து சென்னைக்கு அனுப்பி அவனை வந்து வேலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த அம்பாள் கிளினிக்கு இவன் என்ன செய்கிறான், இந்த சுர்ஷித்துங்கிற வயசு 22, அவன் என் அக்காவை நான் உனக்கு கட்டித்தாரேன், நான் சத்தியம் பண்ணி தாரேன்னு சொல்லி தான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான். அந்த அம்பாள் நகருக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சு தான் சராமரியாக வெட்டுறான். இதில் வந்து இப்போ அவங்க அப்பா வந்து சரவணகுமார், அம்மா கிருஷ்ணகுமாரி, 2 பேருமே வந்து மணிமுத்தாறுல பெட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டராக உதவி ஆய்வாளராக 2 பேருமே பணி செய்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருக்கும் பிறந்த இந்த மகன் தான் சுர்ஷித்து படுகொலை செய்ததாக செய்தி. இப்போ நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த 2 காவலர்கள் கணவனையும் மனைவியையும் கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். 6 பிரிவின் கீழே வன்கொடுமை வழக்கும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் என்னென்னா, மாநகர ஆணையர் மரியாதைக்குரிய சந்தோஷ் அதிமான் அவர்கள் இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தடய அறிவியல் துறையினுடைய ஆணையர் ஆனந்தி அவர்கள் தீவிரமாக இந்த களத்தில், அவங்களுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். ஏன்னா உடனடியாக களத்தில் இறங்கி வேலை நடக்குது அப்படிங்கும்போது அது பாராட்டுதலுக்குரியதாக நாம் பார்க்குறோம். இப்போ விசாரணை அதிகாரியாக மரியாதைக்குரிய ஒரு இன்ஸ்பெக்டர் சுரேஷ் அவர்களை இப்போ நியமித்திருக்கிறது மாநகர காவல்துறை ஆணையகம். இப்போ இந்த வழக்கில் வந்து இப்போ தம்பியினுடைய உடல் அங்கே அரசு பொது மருத்துவமனையில் வந்து நெல்லையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. உறவினரிடம் ஒப்படைக்கணும். ஆனால் உறவினர்கள் வாங்க மறுக்கிறார்கள். என்ன காரணம்னா, அவங்க அப்பா அம்மாவையும் கைது பண்ணுங்க, இந்த கொலையை வந்து ஒரு 22 வயசு பையன் தான் நடத்தியிருப்பாங்கிறதெல்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது. எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் இருக்குது. வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான், வண்டியில் கூட்டிகிட்டு போனவன் வந்து ஒரே ஒரு ஆள் எப்படி வெட்ட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு பின்னால் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் இருக்கிறது மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. ஏன்னா கூலிப்படை மாதிரி கூட நியமிச்சிருக்கலாம். ஏன்னு கேட்குறீங்களா? எப்படி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறான், இவன் பின்னாடி இருக்கிறான், வண்டியை நிப்பாட்டும் போது அவன் பின்னாடி இருந்தவன் அறுவாள் எடுக்கிறான், வெட்டுறான்னு வச்சுக்கோங்க, தப்பித்து ஓடி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. அப்போ தப்பித்து ஓடுகிற போது இந்த ஒருவர் எப்படி வந்து வெட்டி சாய்க்க முடியும்? அக்கம் பக்கத்தில் பகலில் நடந்திருக்கிற கொலை, இரவுல கூட இல்லை, பட்டப்பகல நேற்று நடந்த படுகொலை இது. அப்படிங்கும்போது இதில் பல சந்தேகங்கள். அதுக்கான வந்து அதாவது அந்த கவிஞனுடைய உறவினர்களே பேசும் பொழுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ்காரங்க காட்டினாங்க. அதில் இந்த மாதிரி அவர் வெட்டினாப்பில் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது, தடுக்க முயற்சி பண்ணும்போது மிளகாப்பொடி மாதிரி முகத்தில் தூவி வெட்டினாங்க அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார். அது இப்போ அது விசாரணைக்குள்ளே நம்ம என்னங்கிறது தெரியணும். விசாரணைக்குள்ள அது இப்போ சுரேஷ் போன்ற அதிகாரிகள் அதை விசாரணையை தொடங்கியிருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். 2 பேருமே காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளராக இருக்கிற போது கணவனும் மனைவியும் இந்த வழக்கில் வந்து காவல்துறை 2 அதிகாரிகளையும் காப்பாற்றுவதற்கு காவல்துறை முயற்சி செய்யக்கூடாது. இந்த ஒரு சந்தேகத்தை நான் வைக்கிறேன். வலுவான, உறுதியான, நீதியான விசாரணை தேவை இங்கே தம்பிக்கு நவீனுக்கு. ஏன்னா இந்த 2 காவல் அதிகாரிகளும் நிச்சயமாக பல அதிகாரிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள், பழக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வழக்கை வேறு விதமாக இப்போ எஃப்ஐஆரே தப்புன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஆரில் வந்து எழுதப்பட்டிருக்கிற அந்த இது இப்போ தமிழ்ச்செல்வி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிஆர் காப்பி அவங்க கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் சில குளறுபடிகள் இருப்பதாக செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது இப்போ இந்த கொலை திட்டமிட்டு, இது இன்னைக்கு நேற்று திட்டமிடலை, இது ரொம்ப நாளாக திட்டம் தீட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலி, அந்த குடும்பமே வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு தான் முடிவு பண்ணி தான் வந்து தம்பியை வெட்டியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு செய்தி என்னன்னா, இல்லை இதில் அவர் சுர்ஜித்தோட வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இல்லை கொஞ்சம் யதார்த்தமாகவும் யோசிச்சு பார்த்தோன்னா, இது சுர்ஜித் மட்டுமே முடிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஏன் எடுத்துக்க கூடாது? இதில் அவருடைய தாயும் தந்தையும் நீ இப்படி பண்ணுன்னு அவங்க தூண்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாகவே காவலர்களாக இருக்கிறவங்க நீ இந்த மாதிரி பண்ணனா உன்னோட ஃபியூச்சர் இப்படி ஆயிடும்
ஆகிடும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் அவங்க எப்படி இதில் தூண்டுகோலாக இருந்திருப்பாங்கன்னு எப்படி சந்தேகப்படுறது? சரியான கேள்வி. ஒரு மகனுடைய மனநிலை இருக்குல்ல, 2 நாட்களாக ஒருத்தனை போடணும்னு இருக்கிற மனநிலை எவ்வாறு இருக்கும்? வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான், 22 வயசு, ஒரு சிறியவன் தான், பெரிய ஒரு இளைஞர் தான், பெரிய வயசு படைத்தவன், அனுபவம் நிறைந்தவன் இல்லை. 2 நாட்களாக அவன் இந்த திட்டத்தை தீட்டுகிறான் என்றால் வீட்டிற்குள் உட்கார்ந்திருக்கிறவன் அல்லது வீட்டில் சாப்பிடுகிறவன், பெற்றோர்களிடம் பேசக்கூடியவனுடைய நிலைமையில் தடுமாற்றம் வருமா வராதா? நாம் இதை செய்ய போகிறோம், நிச்சயமாக நாம் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பில்லை அந்த பெற்றோர்களுக்கு. ஏன்னா அவங்க காவல்துறையில் வேலை செய்கிறாங்க, மற்ற இடத்துல வேலை செஞ்சால் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். தன் மகன் குற்றவாளியாக போகிறான் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கணும். என்ன ஆலோசனை? தம்பிங்க வா, நம்ம பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குது, அது எப்படி நம்ம கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சுக்கணும், இல்லை நம்ம பிள்ளைய வந்து வெளியூருக்கு அனுப்பிடுவோம் கொஞ்சம் நாளைக்கு, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்ல. அப்போ நேரடியாக இவன் வந்து கொலையில் வந்து ஈடுபடுகிறான் என்றால் பெற்றோர்களுக்குள்ளே சாதி வெறி இருந்திருக்கிறது. நான் இப்போ ஏற்கனவே நம்ம வலைவலித்தளங்களில் நம்ம பேசியிருக்கிறோம் நிறைய. இந்த போலீஸ்குள்ளேயும் சாதி புத்தி இருக்குது, நிறைய புத்தி உடையவர்கள் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள் தானே, இவங்களுக்குள்ளேயும் ஒரு சாதி புத்தி இருந்திருக்கிறது. இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கா இல்லையா? அப்போ இந்த நெல்லை மாவட்டத்தில் பொதுவாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் 19 வந்து சாகிர் ஹுசைன் படுகொலை, நம்ம உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரியை படுகொலை செஞ்சாங்க. நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், மறந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ 6597 கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் திராவிட திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்றிருக்கு. இது ஆட்சியா இல்லை வேற எதுவும் நடத்துறாங்களான்னு எனக்கு நான் கேள்வியை வைக்கிறேன். காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? காவல்துறை தனியாக இயங்கி கொண்டிருக்கிறதா இல்லை முதலமைச்சரினுடைய உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை இந்தியா முழுக்க ஒரே ஆண்டுகளுக்குள் 203 ஆணவ படுகொலைகள் நடைபெற்று ஒரே வருஷத்துக்குள்ள. அப்போ இந்தியா முழுக்க என்ன நடக்குதுன்னா சனாதனங்கள் பரவி கிடக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இது ஒன்று. அடுத்து 2021 செப்டம்பர் 14 அதிமுக ஆட்சியில் 306 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில். அப்போ அதிமுகவிலையும் ஒரு அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கிறது தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது. ஆனால் என்ன பேசுகிறோம்? சமூக நீதி பேசுகிறோம், பெரியார் மண்ணுன்னு பீத்திக்கிறோம், என்ன திராவிட மாடல்னு பேசிக்கிறோம். இப்போ இதை என்ன சொல்கிறது? இது பெரியார் மண்ணா திராவிட மாடலா? நான் கேட்க இந்த ஆட்சியாளர்களை பார்த்து நான் கேட்குறேன். திருட்டு மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், தில்லுமுள்ளு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், பெரியார் மண் என்று பீட்டி கொண்டிருக்கிறீர்கள். இது அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கிய மண். ஆனால் அவர் உருவாக்கிய மண்ணை அடுத்த சமூகத்திற்கும் அல்லது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சென்று இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடக்குமா? அப்போ இன்னொன்று சொல்கிறேன், 2023 மதுரையில் மட்டுமே 115 படுகொலைகள் நடந்தது, தேனியில் 98 படுகொலைகள், 2023 மட்டும் சொல்கிறேன், தென் மாவட்டங்களை நான் சொல்கிறேன். திருநெல்வேலியில் 90 படுகொலைகள் நடந்திருக்கு, புதுக்கோட்டையில் 88 படுகொலைகள் நடந்திருக்கிறது, விருதுநகரில் 68 படுகொலைகள் நடந்திருக்கிறது, தென்காசி, தஞ்சை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் 55 படுகொலைகள் நடந்திருக்கிறது. இது என்ன ஆட்சியா இல்லை வேற என்னமா? நான் திருப்பி அந்த கேள்விக்குள்ள தான் வர்றேன். ஒன்று. அடுத்து இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க இந்த 4 ஆண்டுகளில் 211 படுகொலைகள் நடந்தது. திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க மாநகரத்தில் நீங்கள் இந்த கொலையாளிகள் என்று சொல்லக்கூடிய 392 பேரை கைது பண்ணியிருக்கிறது காவல்துறை. அதில் 61 பேர் சிறார்கள், 1045 பேர் மாவட்டம் முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ என்னன்னா திருநெல்வேலிக்கு மட்டுமே, அந்த நகரத்துக்கு அல்லது மாவட்டத்துக்கு மட்டுமே தனி சிறை வேணும். இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் எடுத்து வச்சு பேசினா பொதுவாக அரசு துறை தரப்புல இருந்து வைக்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறேன். இப்போ இதில் பயங்கரவாத செயல்கள் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து காவல்துறையை நீங்கள் குற்றம் சொல்லலாம், பொறுப்பேற்றுக்க முடியும். இதில் நடக்கிறதுல பெரும்பாலான கொலைகள் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கிறது. அது எப்படி ஒரு காவல்துறை போய் அதை கண்காணிச்சுட்டு இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. நல்ல கேள்வி கேட்குறீங்க. இப்போ வந்து இது சாதிய ஆணவ படுகொலை, சாதி இருக்கிறதுனால தானே இது நடக்குது. சாதியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுமா இல்லையா அரசு? ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தி சொல்கிறேன். இதுவரை நடைபெற்ற சாதிய ஆணவ படுகொலைகளில் பழிக்கு பழி தான் நிறைய நடந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை யார் கண்காணிக்கணும்? ஒரு காவல்துறை என்பது, காவல் நிலையம் என்பது ஒரு 12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ளடக்கிய பகுதி. இந்த 12 கிலோமீட்டருக்குள்ள எத்தனை கிராமங்கள் இருக்குது? அங்கே 2 உளவுத்துறை அதிகாரிகள் பணி செய்கிறாங்க. சிபிசிஐடியிலேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து கிரைம்லேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்ன வேலைங்க? சரி, அங்கே வேலை செய்யக்கூடிய 12 24 காவல்துறை நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படியெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இப்போ 12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள உங்கள் ஒரு காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் கண்காணிக்க தவறினால் அங்கே என்ன, ஒவ்வொரு கிராமத்திலும் என்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, விஓ கிட்ட கேளுங்க. கிராம நிர்வாக அதிகாரி வேலை செய்கிறானா இல்லையா? அவனுக்கு கீழே 5 கண்காணிகள் வேலை செய்கிறானா இல்லையா? அப்போ அவனுங்களா எதுக்கு வேலை செய்கிறானுங்க?
நான் கேட்குறேன். அவங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுக்க வேண்டியனா, இந்த கிராமத்தில் இந்த ஆளுக்கு பிரச்சனை இருக்குது, இது இட தகராறு இருக்குது, குடும்ப தகராறு இருக்குது, சாதிக்கு தகராறு இருக்குது, இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது காவல்துறையுடைய பங்கு, நாங்கள் ஒரு பெட்டிஷனை தரோம், அது என்னென்னு கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏன் அதை செய்ய மறுக்கிறாங்க? அடுத்து பாருங்கள், 2020 25 வரை 301 கொலைகள், இந்த திமுக ஆட்சியில் 301 கொலைகள் நடந்திருக்கு. இதில் 11 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்கிறாங்க. 1306 பேர் கொடும் குற்றவாளிகள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. எத்தனை? திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா மொத்தமே 1000 கிராமம் தான் இருக்கும் இருக்கு. ஆனால் இங்கே 1306 கொடும் குற்றவாளிகள், 1896 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் அந்த மாவட்டம் நிர்மூலமாகி கிடக்கிறதுனா மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ்வாங்க? நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் மக்கள் உயிரை பிடிச்சிட்டா வாழ முடியும் திருநெல்வேலி மாவட்டத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா 603 ஆயுள் கைதிகள் இதுவரை தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கு தூக்கு தண்டனை கைதியாக மாறி இருக்கிறது. இந்த வழக்குகளை நீங்கள் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் நான் உங்களுக்கு புள்ளி விவரங்களை சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் 21வது வருஷம் 2021 52 படுகொலைகள் நடந்திருக்கு. மாவட்டம் முழுக்க 22 2022 44 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 2023 அதே 44 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 2024 35 படுகொலைகள். இப்போ 2025 17 படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மீத மாதங்கள் இருக்கு. இது மாவட்டம் முழுவதும். திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா 2021 9 படுகொலைகள் மாநகரத்துக்குள்ள மட்டும். 2022 18 படுகொலைகள், டபுள் மடங்காயிடுச்சு. 2023 17 படுகொலைகள், 2024 17 படுகொலைகள், 2025 இதுவரை 11 படுகொலைகள். இப்போ இங்கே காவல்துறை வேலை செய்யுதா, வேலை செய்யலையா? ஒரு மாநகரத்துக்குள்ள தன் கட்டுப்பாட்டுக்குள்ள, சென்னை மாநகரத்தை நம்ம எடுத்துக்குவோம். மரியாதைக்குரிய அருண் அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு அவர் என் மொழியிலே பேசுவேன் என்று ஒன்றெல்லாம் சொன்னார். அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலைக்கு பிறகு சென்னை மாநகரம் ஒரு கண்ட்ரோலுக்குள் கொண்டு வந்து இப்போ கைவிட்டு விட்டார்கள். இப்போ படுகொலை தொடர்கிறது சென்னை மாநகரத்துக்கு. அப்போ இதை கண்டுகொள்ளாத நான் என்ன கேட்குறேன், வார்டு வாரியாக நீங்கள் கணக்கெடுங்க, என்ன பிரச்சனைன்னு கணக்கெடுக்க ஏன் உங்களுக்கு தயக்கம்? அப்போ உங்களுக்கு என்ன வேலைன்னு தான் நான் கேட்குறேன். உங்களுக்கு எதுக்கு சம்பளம் தான் நான் கேட்குறேன். அப்போ திருநெல்வேலி மாவட்டம் மாநகரம் போன்ற பகுதிகளில் இந்த மாதிரி சரித்திர பதிவேடு குற்றவாளிகளே 1306 பேர் இருக்கிறாங்க. கொடுங்குற்றவாளிகள் 1891 பதிவேடு குற்றவாளிகள், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே இதை அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த 1897 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை என்ன செய்யணும்? எப்படி அவங்க தொடர்ச்சியாக கொலைகள் நடப்பதற்கு நீங்கள் 90 நாள் ஆச்சுன்னா நீங்கள் ஃபைலில் வெளியில் விட்டுறீங்க. அவன் 90 நாளைக்கு பிறகு அவன் ஒரு கொலை பண்ணிட்டு திருப்பி உள்ளே தான் வர்றான். அப்போ கொலையாளிகளுக்கு சொகுசாக சிறை தேவைப்படுகிறது. கொலை பண்ணுறது சிறையில் வந்துருங்க, 3 வேளை சாப்பாடு போடுறான்ல, அவனுக்கு என்ன இருக்கு? அங்கே ஒவ்வொருத்தருக்கும் 15 கொலை, 12 கொலை, 9 கொலை, 6 கொலை, இது என்ன கணக்குன்னு தெரியல. அப்ப இந்த கொலையாளிகள் தொடர்ச்சியாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை என்ன செய்வது என்பதை அரசாங்கம் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரை வைத்து ஒரு முடிவெடுக்கணுங்கிறேன். நெல்லை மாவட்டம் இவ்வளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாது. முந்தா நாள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலுக்கும் பக்கத்தில் 2 பேர் அண்ணன் தம்பியை 2 பேரை வெட்டி கொள்றாங்க. அண்ணன் தம்பியை என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில்? ஆக கேவலமான ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கிற போது நாம் இந்த ஆட்சியாளர்களை திட்ட வேண்டும் என்பதற்காக திட்டல. நிர்வாக குழப்படி இவ்வளவு சிக்கல்களாக இருக்கிறது. அரசுக்கு தொடர்ந்து நாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அரசு காதில் கேட்குதா இல்லையா? நம்மளாம் என்ன இழித்தவாயர்களா? தொடர்ந்து இந்த கருத்தியலை பேசி கொண்டிருப்பவர்கள் அல்லது இது போன்ற புள்ளி விவரங்களை வெளியிடக்கூடியவர்கள் என்ன இழித்தவாயர்களா தமிழ்நாட்டில்? அப்போ என்ன ஆட்சி முறைன்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் நடந்திருக்குன்னு சொன்னால் அப்போ 2 ஆட்சியுமே இந்த மண்ணிலிருந்து தூக்கி எறிகிறத தவிர வேற வழி இல்லை. இந்த 2 ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டில் முழுக்க தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரான ஆட்சி முறையாக இருக்கிறது. இல்லை, ஆட்சிகள் மாறினாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றது தானே இங்கே கேள்வியாக இருக்கு. முழுக்க ஆர்எஸ்எஸ் மயமாகி போய் கிடக்கிறது. முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையோடு செயலாற்றுகிறது காவல்துறை தமிழ்நாடு முழுக்கவே. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ இதை யார் தடை செய்வது? அதிமுக ஆட்சியிலே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஊடுருவி உள்ள இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரையுமே ஆர்எஸ்எஸ் காரர்களாக மாற்றிருக்கிறார்கள். இந்த திருட்டு மாடல்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அதை சரி பண்ணணுமா இல்லையா? கணக்கெடுக்கணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்காம கேட்காம ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் நல்லாட்சி நடத்துகிறோம், மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஏமாத்துற வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் யார் பலிகடாவாகிறது? என் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அந்த மக்களை பாதுகாப்பது யார்? திருநெல்வேலியில் இன்னைக்கு ஒரு மஞ்ச பையை எடுத்துகிட்டு போக முடியல, கழுத்தில் செயின் போட முடியல. அப்போ தொடர்ச்சியாக இந்த திருநெல்வேலி மாநகரமும் மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டமே இவ்வளவு மோசமான மாவட்டமாக இருக்கிறது என்றால் புள்ளி விவரங்கள் நம்ம சொன்னோம்னா அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் இல்லை அப்படின்னு ஏமாத்துறாங்க. நம்ம ஓகே, இந்த விஷயத்தில் நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ ஆணவ கொலைகள் தொடரக்கூடாது
அது கட்டுப்படுத்தப்படணும், நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆணவ படுகொலை என்பது தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் 1. 2வது, இதை கண்காணிப்பதற்கு தனிப்பிரிவை உருவாக்க வேண்டும் காவல்துறையில் 2. 3வது, கிராமங்கள் தோறும் எங்கெங்கெல்லாம் சாதிய பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை தீர்ப்பதற்கு ஒரு நடுநிலையான, ஒரு நேர்மையான ஒரு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசின் மூலமாக ஒரு குழுவை அமைத்து அந்த மக்களிடத்தில் போய் பேச வேண்டும். அதற்கு பிறகு ஆணவ படுகொலை நடப்பதற்கு இதற்கு முன்னாடி ஒரு கணக்கெடுங்க, நிச்சயமாக கணக்கெடுக்க முடியும். காதலர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பார்க்கில் உட்காந்து தான் பேசுகிறான், எங்கேயும் போகல. அவங்கள கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுங்கள். அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு பாதுகாப்பு தரும் சொல்லுங்கள். ஏன் பண்ணக்கூடாது? அதெல்லாம் பிரச்சனை இருக்குல்ல, இல்லை அப்பா வீட்லேயும் அம்மா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்கணும், உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை அதை கண்டுக்கிறதே இல்லை. அப்படியாப்பா வாங்கப்பா கல்யாணம் பண்ணி வச்சுறோம், நீங்கள் போங்கப்பா, போனால் வெட்டி கொல்லப்படுறாங்க. கணவனுக்கு முன்னாடியே மனைவியை வெட்டுவதும், மனைவிக்கு முன்னாடியே கணவனை வெட்டுவதுமான காலக்குடுமை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இதுவரை வெட்டுப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்கள் தான். எந்த காதலியாவது வெட்டுப்பட்டிருக்கா சொல்லுங்க? ஏன் ஆணவ படுகொலை? இப்போ இந்த விவகாரத்தில், கவின் விவகாரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பெண் வந்து வாய் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? கண்டிப்பாக வாய் திறக்கணும். காதலிச்சிங்கல்ல, கைகோர்த்து நடந்தீங்கல்ல, ஒன்றா தானே தெரிஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் பெற்றோர்களே வந்து ஒரு முடிவு பண்ணி, உன் தம்பியே இன்றைக்கி முடிவு பண்ணி ஒரு படுகொலையை செய்கிறார் என்றால் அந்த பொண்ணு வெளிச்சத்துக்கு வரணுங்கிறேன். இப்போ அந்த பொண்ணு பேரை சொல்லாமல் வச்சுருக்கிறாங்க. சொல்லாமல் இருக்கிறது நல்லதான், அந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இவ்வளவு விவகாரம் நடந்திருக்கிற போது அந்த பொண்ணு கட்டிக்கிட்டாது வந்து உண்மையை சொல்லணும்ல, தன்னை அடையாளப்படுத்தாமல் கூட உண்மையை வந்து வெளியில் சொல்லணும்ல. ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? சொல்ல விடாமல் யார் தடுக்கிறது? இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன். இந்த காவல்துறை குடும்பம் என்பதால் காவல்துறை அந்த குடும்பத்தை பாதுகாத்து முறையான வழக்கு போடாமல், முறையான விசாரணை நடத்தாமல் ஊத்தி மூடுவதற்கான வேலையை அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்கள் செய்வார்கள். இதை கண்காணிப்பதற்கு ஒரு பிரிவு வேண்டும். அஜித்குமாரை எப்படி மதுரை உயர்நீதிமன்றம் தீவிரமாக தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கவனித்துக் கொண்டிருக்கிறதோ அதை போல இந்த வழக்கிலும் கவனிக்க வேண்டும் தான் நம்ம சொல்கிறோம். இந்த பையனுக்கு இப்போ நான் வெட்டி கொல்லப்பட்டாங்க, இப்போ என்ன நடக்க போகுது? அரசு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போகுது சொல்ல சொல்லுங்கள். இந்த அரசு அறிவிக்குமா? ஓப்பன் டாக், வெளிப்படையாக அறிவிக்க சொல்லுங்கள் அந்த அரசை. எதை மௌனமாக இருக்குது? அரசே இதுவரை மௌனமாக இருக்குது இந்த படுகொலையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனடியாக நேரம் முதலமைச்சர் அறிக்கை வரணும்ல. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி கைது பண்ணுங்க, உடனடியாக இந்த வழக்கை தீவிரப்படுத்துங்க. உடனுக்குடனும் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் வழக்குகளுக்கு. கொலையாளிகள் தப்பிப்பதும், மீண்டும் வெளியே வந்து வெட்டுவதும், திருப்பி சிறைக்குள்ளே செல்வதுமான தொடர்கதையாகி இருப்பதை தடுக்கப்பட வேண்டும். முதல்ல இந்த வன்கொடுமை மாவட்டங்களை கண்டறியப்பட வேண்டும். வன்முறை மாவட்டங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அந்த மாவட்டத்தை கண்காணிப்பதற்கு கூடுதல் சிறப்பு பிரிவை உருவாக்க வேண்டும். இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்புறம் திராவிட மாடல், அப்புறம் அந்த மாடல், இந்த மாடல், இதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.